வெல்கம் டு ஆரண்யா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் 10th சிவிக்ஸில் உள்ள ஃபஸ்ட் 2 லெசனுக்கு உண்டான டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசனான இந்திய அரசியல் அமைப்பிலிருந்து 30 வினாக்களும், செகண்ட் லெசனான மத்திய அரசிலிருந்து 20 வினாக்களும், மொத்தமாக 50 வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன. ஸோ டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு. அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1947, ஆப்ஷன் பி 1946, ஆப்ஷன் சி 1945, ஆப்ஷன் டி 1944. ஆன்சர் ஆப்ஷன் பி 1946. செகண்ட் கொஷின், இந்திய அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? இந்திய அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? ஆப்ஷன் ஏ 389, ஆப்ஷன் பி 285, ஆப்ஷன் சி 385, ஆப்ஷன் டி 388. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 389. மூன்றாவது வினா, அரசியலமைப்பு என்ற கொள்கை தோன்றிய முதல் நாடு. அரசியலமைப்பு என்ற கொள்கை தோன்றிய முதல் நாடு. ஆப்ஷன் ஏ அயர்லாந்து, ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி இங்கிலாந்து, ஆப்ஷன் டி அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஆன்சர் ஆப்ஷன் டி அமெரிக்க ஐக்கிய நாடுகள். நான்காவது வினா, இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ 11, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 13, ஆப்ஷன் டி 14. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 11. ஐந்தாவது வினா, பின்வருவனவற்றுள் இந்திய அரசியல் அமைப்பின் சிறப்பு கூறுகள் எவை? பின்வருவனவற்றுள் இந்திய அரசியல் அமைப்பின் சிறப்பு கூறுகள் எவை? ஆப்ஷன் ஏ உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியல் அமைப்பை விட நீளமானது. ஆப்ஷன் பி நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டது. ஆப்ஷன் சி சுதந்திரமான நீதித்துறை. ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். ஆறாவது வினா, அரசியலமைப்பின் திறவுகோல் எது? அரசியலமைப்பின் திறவுகோல் எது? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவுகள், ஆப்ஷன் பி முகவுரை, ஆப்ஷன் சி அட்டவணை, ஆப்ஷன் டி சரத்துகள். ஆன்சர் ஆப்ஷன் பி முகவுரை. ஏழாவது வினா, ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் ஏ டிசம்பர் 6, 1946, ஆப்ஷன் பி ஜனவரி 22, 1947, ஆப்ஷன் சி நவம்பர் 26, 1949, ஆப்ஷன் டி ஜனவரி 26, 1950. ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி 22, 1947. எட்டாவது வினா, இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் திருத்தப்பட்ட 3 சொற்கள் எவை? இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் திருத்தப்பட்ட 3 சொற்கள் எவை? ஆப்ஷன் ஏ சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. ஆப்ஷன் பி ஜனநாயகம், சமதர்மம், குடியரசு. ஆப்ஷன் சி சமயச்சார்பின்மை, இறையாண்மை, ஜனநாயகம். ஆப்ஷன் டி சமதர்மம், ஒருமைப்பாடு, குடியரசு. சரியான விடை ஆப்ஷன் ஏ சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. ஒன்பதாவது வினா, குடியுரிமை பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவுகள் எவை? குடியுரிமை பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவுகள் எவை? ஆப்ஷன் ஏ விதி 36 51, ஆப்ஷன் பி விதி 5 11, ஆப்ஷன் சி விதி 268 293, ஆப்ஷன் டி விதி 343 351. ஆன்சர் ஆப்ஷன் பி விதி 5 11. பத்தாவது வினா, இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது? இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது? ஆப்ஷன் ஏ பகுதி 2, ஆப்ஷன் பி பகுதி 3, ஆப்ஷன் சி பகுதி 4, ஆப்ஷன் டி பகுதி 5. அதாவது இந்திய அரசியலமைப்பினுடைய எந்த பகுதி இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது என்று கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பகுதி 3. பகுதி 3 என்பது அடிப்படை உரிமைகளை பற்றி விளக்கக்கூடியது. 11வது வினா, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டின் அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது? இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டின் அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ அயர்லாந்து, ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி இங்கிலாந்து,
ஆப்ஷன் டி அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஆன்சர் ஆப்ஷன் டி அமெரிக்க ஐக்கிய நாடுகள். 12வது வினா, சொத்துரிமை தற்பொழுது எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது? சொத்துரிமை தற்பொழுது எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ பகுதி 10(200A), ஆப்ஷன் பி பகுதி 12(300A), ஆப்ஷன் சி பகுதி 11(200A), ஆப்ஷன் டி பகுதி 10(200A). சரியான விடை ஆப்ஷன் பி பகுதி 12(300A). 13வது வினா, அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது? அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது? ஆப்ஷன் ஏ மாநில சட்டமன்றம், ஆப்ஷன் பி நாடாளுமன்றம், ஆப்ஷன் சி உச்சநீதிமன்றம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் சி உச்சநீதிமன்றம். 14வது வினா, உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இரண்டும் எத்தனை வகை பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன? உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இரண்டும் எத்தனை வகை பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன? ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 7. ஆன்சர் ஆப்ஷன் பி 5. ஸோ உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரத்தை பெற்றுள்ளன. 15வது வினா, இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறப்படும் சரத்து எது? இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறப்படும் சரத்து எது? ஆப்ஷன் ஏ சரத்து 32, ஆப்ஷன் பி சரத்து 28, ஆப்ஷன் சி சரத்து 27, ஆப்ஷன் டி சரத்து 26. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரத்து 32. 16வது வினா, அடிப்படை கடமைகள் பற்றி ஆய்வு மேற்கொண்ட குழு. அடிப்படை கடமைகள் பற்றி ஆய்வு மேற்கொண்ட குழு. ஆப்ஷன் ஏ ஸ்வரன் சிங் குழு, ஆப்ஷன் பி ராஜமன்னார் குழு, ஆப்ஷன் சி கோத்தாரி குழு, ஆப்ஷன் டி பூஞ்சி குழு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்வரன் சிங் குழு. 17வது வினா, 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு. 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1967, ஆப்ஷன் பி 1976, ஆப்ஷன் சி 1969, ஆப்ஷன் டி 1996. ஆன்சர் ஆப்ஷன் பி 1976. 18வது வினா, குடிமக்களின் அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் விதி எது? குடிமக்களின் அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் விதி எது? ஆப்ஷன் ஏ விதி 268, ஆப்ஷன் பி விதி 293, ஆப்ஷன் சி விதி 51A, ஆப்ஷன் டி விதி 14. ஆன்சர் ஆப்ஷன் சி விதி 51A. 19வது வினா, மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு நியமித்த குழு. மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு நியமித்த குழு. ஆப்ஷன் ஏ ஸ்வரன் சிங் குழு, ஆப்ஷன் பி ராஜமன்னார் குழு, ஆப்ஷன் சி கோத்தாரி குழு, ஆப்ஷன் டி பூஞ்சி குழு. ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜமன்னார் குழு. 20வது வினா, பொறுத்துக. மத்திய பட்டியல் 47 அதிகாரம், மாநில பட்டியல் 97 அதிகாரம், பொதுப்பட்டியல் 66 அதிகாரம். ஸோ சரியான விடை எதுன்னு பொருத்தணும். ஸோ சரியான விடை வந்து திரையில் காட்டப்படும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், 21வது கொஷின். மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறும் விதி எது? மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறும் விதி எது? ஆப்ஷன் ஏ 343 351, ஆப்ஷன் பி 352, ஆப்ஷன் சி 360, ஆப்ஷன் டி 268 293. ஆன்சர் ஆப்ஷன் டி 268 293. 22வது வினா, சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1983, ஆப்ஷன் பி 1984, ஆப்ஷன் சி 1985, ஆப்ஷன் டி 1986. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1983. 23வது வினா, அலுவலக மொழிகள் திருத்தச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு.
அலுவலக மொழிகள் திருத்தச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1983, ஆப்ஷன் பி 1964, ஆப்ஷன் சி 1967, ஆப்ஷன் டி 1986. ஆன்சர் 1967. 24வது வினா, அலுவலக மொழிகள் பற்றி விளக்கும் சட்டப்பிரிவுகள். அலுவலக மொழிகள் பற்றி விளக்கும் சட்டப்பிரிவுகள். ஆப்ஷன் ஏ 352, ஆப்ஷன் பி 343 351, ஆப்ஷன் சி 356, ஆப்ஷன் டி 360. ஆன்சர் ஆப்ஷன் பி 343 351. 25வது வினா, மொழி பற்றி கூறும் அரசியலமைப்பு அட்டவணை. மொழி பற்றி கூறும் அரசியலமைப்பு அட்டவணை. ஆப்ஷன் ஏ அட்டவணை 8, ஆப்ஷன் பி அட்டவணை 18, ஆப்ஷன் சி அட்டவணை 28, ஆப்ஷன் டி அட்டவணை 38. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அட்டவணை 8. 26வது வினா, அவசர நிலை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. அவசர நிலை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1962, ஆப்ஷன் பி 1971, ஆப்ஷன் சி 1975, ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். 27வது வினா, அரசியலமைப்பினை சட்டத்திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. அரசியலமைப்பினை சட்டத்திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஆப்ஷன் ஏ பகுதி 20, ஆப்ஷன் பி பகுதி 10, ஆப்ஷன் சி பகுதி 11, ஆப்ஷன் டி பகுதி 12. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பகுதி 20. 28வது வினா, அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1999, ஆப்ஷன் பி 2000, ஆப்ஷன் சி 2001, ஆப்ஷன் டி 2002. ஆன்சர் ஆப்ஷன் பி 2000. 29வது வினா, அரசியலமைப்பின் சட்டத்திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என்பது. அரசியலமைப்பின் சட்டத்திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என்பது. ஆப்ஷன் ஏ 42வது சட்டத்திருத்தம், ஆப்ஷன் பி 43வது சட்டத்திருத்தம், ஆப்ஷன் சி 44வது சட்டத்திருத்தம், ஆப்ஷன் டி 45வது சட்டத்திருத்தம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 42வது சட்டத்திருத்தம். ஸோ இந்த 42வது சட்டத்திருத்தத்தை குறு அரசியலமைப்புன்னு கூட சொல்லுவாங்க. 30வது வினா, தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது? தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது? ஆப்ஷன் ஏ பிரிவு 29, ஆப்ஷன் பி பிரிவு 30, ஆப்ஷன் ஏக்கு பதிலாக பின்னு சொல்லிட்டேன். ஆப்ஷன் சி பிரிவு 31, ஆப்ஷன் டி பிரிவு 32. ஆன்சர் ஆப்ஷன் டி பிரிவு 32. 31வது வினா, இந்திய பாராளுமன்ற முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இந்திய பாராளுமன்ற முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஐக்கிய அமெரிக்க நாடுகள், ஆப்ஷன் பி இங்கிலாந்து, ஆப்ஷன் சி அயர்லாந்து, ஆப்ஷன் டி முன்னாள் சோவியத் யூனியன். ஆன்சர் ஆப்ஷன் பி இங்கிலாந்து. 32வது வினா, கீழ்கண்டவற்றில் குடியரசுத் தலைவரை பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை? கூற்று 1, மத்திய அரசு நிர்வாக தலைவர் மற்றும் பெயரளவில் நிர்வாகம் பெற்றவர். கூற்று 2, நீதித்துறையை அமைக்கும் பொறுப்பை பெற்றவர். ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி, ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி, ஆப்ஷன் சி 1 2 சரி, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி சரியானது, 1 2 சரி. 33வது வினா, நிதி உறவுகளை பற்றி கூறும் சட்ட விதிகள். நிதி உறவுகளை பற்றி கூறும் சட்ட விதிகள். ஆப்ஷன் ஏ 260 270, ஆப்ஷன் பி 245 285, ஆப்ஷன் சி 280 290, ஆப்ஷன் டி 268 294. ஆன்சர் ஆப்ஷன் டி 267 294. 34வது வினா, ராஜ்யசபாவின் பதவி வழி தலைவராக செயல்படுபவர் யார்? ராஜ்யசபாவின் பதவி வழி தலைவராக செயல்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ பிரதமர், ஆப்ஷன் பி துணை பிரதமர், ஆப்ஷன் சி துணை குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர். ஆன்சர்
ஆப்ஷன் சி துணை குடியரசுத் தலைவர். 35வது வினா, மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பொழுது எந்த சட்டப்பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம்? மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும்போது எந்த சட்டப்பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம்? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 100, ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 101, ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 102, ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 103. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 100. 36வது வினா, குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் பாலமாக செயல்படுபவர் யார்? குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் பாலமாக செயல்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆளுநர், ஆப்ஷன் பி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஆப்ஷன் சி பிரதமர், ஆப்ஷன் டி துணை பிரதமர். ஆன்சர் ஆப்ஷன் சி பிரதமர். 37வது வினா, அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் யாருக்கு பொறுப்புடையவர்கள்? அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் யாருக்கு பொறுப்புடையவர்கள்? ஆப்ஷன் ஏ மக்களவை, ஆப்ஷன் பி மாநிலங்களவை, ஆப்ஷன் சி மாநில சட்டசபை, ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மக்களவை. 38வது வினா, இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எது? இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவுகள் எது? ஆப்ஷன் ஏ 24லிருந்து 121, ஆப்ஷன் பி 75லிருந்து 123, ஆப்ஷன் சி 79லிருந்து 122, ஆப்ஷன் டி 78லிருந்து 124. ஆன்சர் ஆப்ஷன் சி 79லிருந்து 122. 39வது வினா, மத்திய அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக திகழ்வது எது? மத்திய அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக திகழ்வது எது? ஆப்ஷன் ஏ உயர்நீதிமன்றம், ஆப்ஷன் பி உச்சநீதிமன்றம், ஆப்ஷன் சி மாநில சட்டசபை, ஆப்ஷன் டி நாடாளுமன்றம். ஆன்சர் ஆப்ஷன் டி நாடாளுமன்றம். 40வது வினா, நாடாளுமன்றத்தின் உண்மையான அதிகாரம் பெற்றவர். நாடாளுமன்றத்தின் உண்மையான அதிகாரம் பெற்றவர். ஆப்ஷன் ஏ ஆளுநர், ஆப்ஷன் பி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஆப்ஷன் சி பிரதமர், ஆப்ஷன் டி துணை பிரதமர். ஆன்சர் ஆப்ஷன் சி பிரதமர். 41வது வினா, மாநிலங்களவையில் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர்? மாநிலங்களவையில் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர்? ஆப்ஷன் ஏ 5ல் 1 பங்கு, ஆப்ஷன் பி 4ல் 1 பங்கு, ஆப்ஷன் சி 3ல் 1 பங்கு, ஆப்ஷன் டி 6ல் 1 பங்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி 3ல் 1 பங்கு. 42வது வினா, அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது? அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ மக்களவை, ஆப்ஷன் பி மாநிலங்களவை, ஆப்ஷன் சி மாநில சட்டசபை, ஆப்ஷன் டி நாடாளுமன்றம். ஆன்சர் ஆப்ஷன் பி மாநிலங்களவை. 43வது வினா, நிதி மசோதாவிற்கு எத்தனை நாட்களுக்குள் மாநிலங்களவை ஒப்புதல் அளிக்க வேண்டும்? நிதி மசோதாவிற்கு எத்தனை நாட்களுக்குள் மாநிலங்களவை ஒப்புதல் அளிக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ 10 நாட்கள், ஆப்ஷன் பி 12 நாட்கள், ஆப்ஷன் சி 13 நாட்கள், ஆப்ஷன் டி 14 நாட்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி 14 நாட்கள். 44வது வினா, மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 550, ஆப்ஷன் பி 560, ஆப்ஷன் சி 552, ஆப்ஷன் டி 545. ஆன்சர் ஆப்ஷன் டி 545. 45வது வினா, நம்பிக்கையில்லா தீர்மானம் டேஷில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். நம்பிக்கையில்லா தீர்மானம் டேஷில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். ஆப்ஷன் ஏ நாடாளுமன்றம், ஆப்ஷன் பி மக்களவை, ஆப்ஷன் சி மாநிலங்களவை, ஆப்ஷன் டி மாநில சட்டசபை. ஆன்சர் ஆப்ஷன் பி மக்களவை. 46வது வினா, தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. மாநிலங்களவை 18, மக்களவை 39. அதாவது ஆப்ஷன் ஏ இது. ஆப்ஷன் பி மாநிலங்களவை 28, மக்களவை 38. ஆப்ஷன் சி மாநிலங்களவை 39, மக்களவை 18. ஆப்ஷன் டி மாநிலங்களவை 38, மக்களவை 28. ஆன்சர்
ஆப்ஷன் ஏ மாநிலங்களவை 18, மக்களவை 39. 47வது வினா, கட்சி தாவல் தடை சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? கட்சி தாவல் தடை சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1961, ஆப்ஷன் பி 1974, ஆப்ஷன் சி 1985, ஆப்ஷன் டி 1988. ஆன்சர் ஆப்ஷன் சி 1985. 48வது வினா, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எது? இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எது? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 72, ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 74, ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 76, ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 80. ஆன்சர் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 76. 49வது வினா, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு? சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1990, ஆப்ஷன் பி 2004, ஆப்ஷன் சி 2010, ஆப்ஷன் டி 2015. ஆன்சர் ஆப்ஷன் பி 2004. 50வது வினா, இது வரிசைப்படுத்துக. அதாவது குடியரசுத் தலைவர்களை அவர்கள் வகித்த பதவி காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்தணும். இதை நீங்கள் சரியாக வரிசைப்படுத்துங்க. சரியான விடை திரையில் காண்பிக்கப்படும். ஸோ சரியான விடை ஃபஸ்ட்டு விவி கிரி, 2வது நீலம் சஞ்சீவி ரெட்டி, 3வது சங்கர் தயாள் சர்மா, 4வது அப்துல் கலாம், 5வது பிரணாப் முகர்ஜி. ஸோ இதோட 50 வினாக்கள் நிறைவடைகிறது.